இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு வேண்டாம். அத்தை நின்னுட்டு இருக்காங்க. எப்ப வந்தாங்கன்னு தெரியலையே. ஈஸ்வரி, ஆமா, யார்கிட்டயோ போன்ல ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருந்த. அது அத்தை நம்ம தம்பி கிட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க போல இருக்கே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்னாச்சு ஈஸ்வரி? யாருக்கு உடம்பு சரியில்லை? அது அத்தை இருக்காங்களே, அத்தை, அவங்களுக்கு தான் உடம்பு நல்லா இல்ல. அத்தையா? அத்தை? நான் தானே உன்னோட அத்தை. நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன? ஐயோ, இந்த அத்தை என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களே. எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மறந்துடுவாங்க, எதை மறக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி கேள்வியா கேட்டு கொள்றாங்களே. ஈஸ்வரி, என்னாச்சு சொல்லு. அத்தை, என் அத்தை நீங்கதான். ஆனா நான் சொன்னது உங்களே இல்ல, என்னோட அந்த அத்தை வைஜெயந்தி அத்தை, அவங்களதான் நான் சொன்னேன். ஞாபகத்துல இருக்கா? அவங்களுக்கு தான் உடம்பு நல்லா இல்ல, அவங்களோட தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? பாவம். ஆமா, நீங்க தூங்கலையாத்த? ஏதாவது வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். அது தூக்கமே வரலையா, சரியாதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்னத்த, உட்காருங்க. விடிய விடிய நம்ம பேசிட்டே இருக்கலாம். சரி, சரியா? ஈஸ்வரி, ஐயோ, ஈஸ்வரி, அவர் ரெண்டாவது ஈஸ்வரி. ரெண்டு ஈஸ்வரி. புடவையில இருக்கிற ஈஸ்வரி, பாவாடை தாவணியில இன்னொரு ஈஸ்வரி. நான் அப்பவே சொன்னேனே, இந்த வீட்டுல ரெண்டு ஈஸ்வரி இருக்காங்கன்னு பாரு. அங்க ஒரு ஈஸ்வரி, இங்க ஒரு ஈஸ்வரி, ரெண்டு ஈஸ்வரி. நான் சொன்னது கரெக்டா ஆயிடுச்சு பாத்தியா? நீ பாவாடை தாவணி போட்டுக்க, அதுதான் வித்தியாசம். மத்தபடி எந்த வித்தியாசமும் இல்ல. அங்க போனா அபி, இங்க வா. அபி, அத்தை என்னையும் துளசியும் சேர்த்து வச்சு ஒன்னா பாத்துட்டாங்க. இப்ப நீ போய் எப்படியாவது சமாளி. போ போ போ, சீக்கிரம் போ. அத்தை, என்னத்த ரெண்டு ஈஸ்வரி ரெண்டு ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்கியே? எங்க இருக்காங்க ரெண்டு ஈஸ்வரி? இங்கதானே. அபி அவளா? இல்ல 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 இல்ல, அங்க ஈஸ்வரி இருந்தா. அபி எப்ப வந்தா? நான் பார்த்தனே. இங்கதான் நான் ரெண்டு ஈஸ்வரி பார்த்தேன். இப்பதான் அபி வந்திருக்கா. நீ எப்ப வந்த? ஏய், நீ எப்ப வந்த? இங்க ஈஸ்வரி தானே நின்னா, புடவை கட்டி இருந்தா. நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஆமா. என்ன ஈஸ்வரி, திடீர்னு அவ காணாம போயிட்டா? நீயும் தானே பார்த்த? இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, நீ இப்ப பாவாடை தாவணியில இருக்கா, அவ புடவையில இருந்தா. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. நான் எப்ப பார்த்தாலும் என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கேனே. ஆமா. ஐயோ, எனக்கு குழப்பமா இருக்கே. மண்டையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. என் ரூமுக்கு கூட்டிட்டு போறியா? இரு, நான் அழகு கிட்ட தான் சொல்லணும். இல்ல அபி, நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அங்க இன்னொரு ஈஸ்வரி நின்னுகிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு ஈஸ்வரி தான் இருக்கா. வேணும்னா இன்னொரு தடவை போய் பார்க்கலாமா? வா, போய் பார்க்கலாம். நீ என்ன, நீ எப்ப பார்த்தாலும் என்ன உள்ள வான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. நான் கண்டிப்பா இத அழகு கிட்ட சொல்ல போறேன். எப்ப பார்த்தாலும் இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். ஈஸ்வரிய பார்க்க போனேன். ஒண்ணு இங்க வர முடியுது, இல்ல அங்க போக முடியுது. இந்த வீட்டுல எனக்கு சுதந்திரமே இல்ல. வரட்டும் அழகு. என்னையும் துளசியும் ஒன்னா வச்சு பாத்துட்டாங்களே. பாவம், அவங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாம நாம இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டோமே. இனிமே இந்த மாதிரி நடக்காம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.